தினகரனை சந்திச்சு நான் தினகரன் வழியில போகணும் அனுப்பி எம்எல்ஏக்கள் வரணும்னு அனுப்பி எடுத்திருக்காரு. இல்லை, பொதுவாக நான் சொல்கிறேனே, இப்போ எந்த தகவல் தெரியாமலையும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா 9:30 மணிக்கு இங்கே வந்துட்டேன் நான். இப்போ நீங்கள் சொல்லி தான் அந்த தகவலே எங்களுக்கு தெரியும். அது குறித்து என்ன நடந்தது என்பது குறித்து முழுமையாக நாங்கள் தெரிந்து கொண்டு டெய்லியும் தான் சந்திக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படும் போது நிச்சயமாக சந்தித்து அதற்கான தகவலை நிச்சயமாக நான் அளிக்க இருக்கின்றேன். இதுங்க அவங்க தான் ஸ்லீப்பிங்காக இருக்கிறவங்களே. நாங்கள் எப்போதுமே அவேர்னஸாக தான் இருக்கோம், விழிப்பாக தான் இருக்கோம். அதனால் அவங்க தரப்பில் தான் ஸ்லீப்பர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அதில் எங்கள் தரப்பில் யாரும் ஸ்லீப்பர்ஸ் இல்லை. எல்லாமே அவேர்னஸ், விழிப்புணர்வு கொண்டவர்களாக தான் இருக்கிறோம். அந்த கேள்விக்கு இடமில்லை. அதை முழுமையாக விசாரிச்சுட்டு நான் சொல்கிறேன். நான் இல்லை, பெரும்பான்மை என்பது முழுமை அளவுக்கு அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. எனவே அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. எனவே அறுதி பெரும்பான்மையுடன் இருக்கின்றோம். எனவே நீங்கள் சொன்னது அந்த விஷயம் குறித்து முழுமை அளவுக்கு நாங்கள் தெரிந்து கொண்ட பிறகு தான் அது ரியாக்ட் பண்ண முடியும். 9:30 மணிக்கு இங்கே வந்துட்ட பிறகு அது தெரியாமல் நான் எதுவும் சொல்லக்கூடாது. எதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம். எனவே ஒரு உணர்வுமிக்க கிளைக்கழகத்தில் இருக்க தொண்டனும் சரி, அதே போன்று தலைமை கழக நிர்வாகிகளும் சரி, நம்முடைய புரட்சி தலைவர் நம்முடைய அம்மா வகுத்த அந்த கொள்கை லட்சியங்கள் இவற்றில் மீது பற்று கொண்டுதான் நாம் இயக்கத்தை சார்ந்து இருக்க வேண்டும், இயக்கத்தோடு ஒன்று இருக்க வேண்டும், இயக்கத்துக்கு எந்த தியாகம் செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய அந்த எண்ணமும் கூட. எனவே தனிப்பட்ட அந்த வெறுப்புகளை நாம் அதன் கொள்கை மீதோ இல்லை அம்மா மீதோ இல்லை தலைவர் மீதோ அந்த கோபத்தை நாம் காட்டக்கூடாது. எனவே தனிப்பட்ட அந்த வெறுப்பு என்பது அது பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒன்று. அதெல்லாம் யாரும் மாற மாட்டாங்க. நம்முடைய புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம், அம்மாவுடைய இயக்கம், அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம், அம்மாவுடைய அரசு சிறப்பான முறையில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. எனவே அம்மா சொன்ன மாதிரி இன்னும் 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே தலைக்கும். அம்மாவுடைய அரசு 2021க்கு பிறகு கூட மலரும். எந்த பின்னடைவும் எங்களுக்கு கிடையாது. எப்போதுமே பின்னடைவு சந்தித்தது கிடையாது.